தெரிஞ்சேதான் மண்ணள்ளி போட்டுக்கிட்டேன். ஆனா இந்த கஷ்டம் என்னோட போனாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்கும்? நம்ம குடும்பத்துல வாழ வந்த நீ இப்படி பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தீனா வீட்டுல இருக்கிறவங்க எப்படி நிம்மதியா இருப்பாங்க? உங்களை விட நல்ல மருமக எந்த குடும்பத்துக்காவது கிடைப்பாங்களா? நீங்க இல்லாத நிலைமையே எல்லாரும் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் ஏமாத்திரம். நான் இல்லாததையும் ஏத்துக்க மாட்டாங்க. எல்லாம் போக போக பழகிடும். நான் அந்த வீட்டுல இல்லாத குறைய போக்க வந்தவதான் நீ. நீ அந்த குடும்பத்தை விட்டு எந்த காரணத்துக்காகவும் பிரிஞ்சிருக்க கூடாது. நான் வீட்டுக்கு போனா நந்தினி என் மேல வந்துருவா. நந்தினிக்கு நான் இடம் கொடுத்தா நம்ம குடும்பத்தை நானே அழிச்ச மாதிரி ஆயிடும். ஒரு தடவை நந்தினி ஏன் உடம்புல இருந்து பண்ண அக்கிரமம் எல்லாம் போதும். அவ இன்னொரு தடவை அக்கிரமம் பண்றதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் சேர்ந்திருந்து காப்பாற்ற முடியாத குடும்பத்தை நான் பிரிஞ்சிருந்து காப்பாத்துறேன். ஐயா வீட்டு உப்பு தின்னதுக்கு என்னால செய்ய முடிஞ்சது இவ்வளவுதான். அதுக்காக சம்பந்தமே இல்லாம நீ எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? நான் தண்டனையை அனுபவிக்க வேண்டியவர்தான். புத்துல எப்படிப்பட்ட பாம்பு இருக்குன்னு தெரியாம நாகம்மா பக்தியில நான் விழுந்தது ஏன் தப்புதான். புத்துக்கு பூஜை பண்ணக்கூடாதுன்னு அப்பா சொல்லியும் அவரோட வார்த்தையை மீறி நான் பூஜை பண்ணது தப்பு. கொடுக்க கூடாத என் ரத்தத்தை நந்தினிக்கு கொடுத்து அது வெளியில வர நான் காரணமா இருந்தது பெரிய தப்பு. இன்னைக்கு லதா, தம்புரான், குமார் அங்கிள்னு 3 பேர் செத்துருக்காங்கன்னா அதுக்கு நான் அன்னைக்கு எனக்கு தெரியாம கொடுத்த ரத்தம் தான் காரணம். இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணதுக்கு எனக்கு தண்டனை வேணும்ல. அதுக்கான தண்டனைய நான் ஜெயில இருந்து அனுபவிச்சுக்கிறேன். புத்துக்குள்ள இருந்த பாம்பை வெளியில கிளப்பி விட்டுட்டு தண்டனை அனுபவிக்கிறேன்னு நீ ஜெயிலுக்கு போயிட்டா அந்த குடும்பத்தை யாரு காப்பாத்துறது? நான் அந்த வீட்டுல இருந்தாதானே நந்தினி வரும். நான் இல்லனா நந்தினியால என்ன பண்ண முடியும்? ஏன் முடியாது? இந்த உலகத்துல உனக்கு கங்கா மட்டும் தான் பக்தியா? உனக்கும் எனக்கும் வேணும்னா பார்வதிபுரத்தையும் அதை விட்டா இந்த ஊரையும் தான் தெரியும். ஆனா அண்ட சராசரத்தையே ஆண்டுகிட்டு இருக்கிற பராசக்திக்கு அத்தனை ஊரையும் தெரியும். சமயபுரம், மடப்புறம், கொல்லங்குடி, திருவலங்காடு, திருவேற்காடு, திருவக்கரை, படவேடு, புன்னைநல்லூர், அறந்தாங்கி, தாரமங்கலம், வெட்டுவா கோட்டைன்னு மகமாயி கொடி பறக்கிற எத்தனையோ ஊருங்க இருக்கு. அந்த ஊருங்கள்ல நாகம்மா பக்தியில தன்னையே நாகம்மாவுக்கு அர்ப்பணிச்ச எத்தனையோ கன்னி பொண்ணுங்க இருப்பாங்க. நான் ஊரு ஊரா போறேன். உனக்கேத்த கன்னி பொண்ணா கண்டுபிடிச்சு உன் முன்னால கொண்டு வந்து நிறுத்துறேன். உனக்கு வேண்டிய உருவத்தை நான் கொடுக்கறேன். நீ அந்த உருவத்துல போய் உன் வேட்டைய நடத்து. அது என்னால முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா நந்தினியால ஏன் உடம்புல மட்டும்தான் நுழைய முடியும். என்ன தவிர வேற யார் உடம்புலயும் நுழைய முடியாது. நந்தினிக்கு தேவை நாகம்மா மேல பக்தியோட இருக்கிற ஒரு கன்னி பொண்ணு தானே. நீ இல்லனா இன்னொருத்தி கிடைக்கவா மாட்டா. நந்தினியால இன்னொரு உருவத்துக்குள்ள போக எப்படி முடியாம போகும்? முடியாது. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல நந்தினி என்னை விட்டு வெளியேறும்போது எனக்கு சாதகமான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டேன். இப்ப எதுக்கு என்னை விட்டு போற? எனக்கு இப்போ அந்த கால சக்கரத்தை எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கால சக்கரத்தை எடுக்கிறதுக்காக நான் உன்னை விட்டு போறேன். உனக்கு பிரச்சனை வர அளவுக்கு உன் வீட்டு ஆளுங்க விட்ட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் போறேன். என்ன நீ தப்பா எடுத்துக்காத. என்ன இது? என்னால ஏன் வெளியே போக முடியல?
என்ன மாட்டி விட்டுட்டு போறியே, இது நியாயமா? எனக்கு வேற வழி தெரியல. உன்னை கேக்குறப்போ நீ கொலை பண்ணலன்னு சொல்லி தப்பிச்சுக்கோ. நான் கால சக்கரத்தை எடுத்துட்டு வந்து மறுபடியும் உனக்குள்ள வந்துடுறேன். நான் உன்னை போக விட மாட்டேன். ஏன் போக விட மாட்டேன்? கால சக்கரத்தை எடுக்கிறதுக்கு முன்னாலேயே இவ்ளோ அக்கிரமம் பண்றியே, அது கிடைச்சிட்டா என்னெல்லாம் பண்ணுவ? நான் கால சக்கரத்தை எடுத்தே ஆகணும். என்ன தடுக்காத. விட்டா தானே நீ போவ. நான் உன்கிட்ட வரதையும் உன்னால தடுக்க முடியாது, உன்னை விட்டு போறதையும் உன்னால தடுக்க முடியாது. நீ வரும்போது நான் ஒண்ணும் தெரியாத அப்பாவி. ஆனா இப்ப உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்ட கெட்டிக்காரி. உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல போக விட மாட்டேன். நான் போறத உன்னால தடுக்க முடியாது. என்னால முடியாம போகலாம், ஆனா ஆனா நாக மந்திரத்தால முடியாம போகுமா? நாக மந்திரம் எங்க வம்சத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். அத பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஏன் தெரியாது? என் உடம்புல பத்மாசனம் போட்டு புத்துக்கு முன்னால உட்காந்து சொன்னீங்க, அப்ப நான் கேட்டுக்கிட்டேன். நாக நாக நாகேத்தி, நாகபூரண நாகினி, நாக வல்லப நாகமயி, நாக நாக நாகேத்தி, நாக நாக நாகேத்தி, நாக பூரண நாகினி, நாக நாக நாகேத்தி. நாக மந்திரத்தை சொல்லாத. என்னால உன்னை விட்டு போக முடியல. நாக மந்திரத்தை நிறுத்து. நாக நாக நாகேத்தி, நாக வல்லப நாகமயி, நாக 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 பூரணி, நாக நாக நாகேத்தி, நாக பூரண நந்தினி, நாக நாக நாக. கங்கா, எல்லாரும் வரதுக்குள்ள போய் ஆகணும். மந்திரத்தை சொல்லாத. நாகமயி, என்னை வெளியே போக விடு. நாக நாகேத்தி, நாக ஜெய நந்தினி. கால சக்கரத்தை நான் எடுத்தாகணும். என்னை விட்டு. நான் உன்னை விடணும்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். சத்தியமா? சத்தியம் பண்ணி கொடுக்கறியா? உன் குடும்பத்தை நான் ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னு கேட்க போறேன், அதானே? அதுக்கு நீ ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் கேக்குறது வேற. வேற என்ன வேணும் உனக்கு? என்ன தவிர வேற யார் உடம்புலயும் நீ நுழைய கூடாது. ஏன் ரத்தத்தை தவிர வேற எந்த ரத்தத்தையும் நீ ஏத்துக்க கூடாது. உன்கிட்ட ஆன்மாவை பறி கொடுத்த முதலும் கடைசியுமான பொண்ணு நானா மட்டும்தான் இருக்கணும். ஏன் ரத்தத்தை தவிர வேற எந்த ரத்தத்திலையும் நீ கலக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அப்படி எல்லாம் என்னால சத்தியம் பண்ணி கொடுக்க முடியாது. காலச்சக்கரம் வேணும்னா சத்தியம் பண்ணு, இல்லனா நான் உன்னை போக விட மாட்டேன். சத்தியம் பண்றேன். உங்க அம்மா சிவனாக மேல சத்தியம் பண்ணு, உங்க காட்டம்மன் மேல சத்தியம் பண்ணு. பண்ணு. எங்க அம்மா சிவனாகம் மேல ஆணையா? இனி மூணு ரத்தத்தை தவிர வேற யாரு ரத்தத்திலையும் இந்த நந்தினி கலக்க மாட்டா. இது எங்க காட்டம்மன் மேல சத்தியம்.
அவசரப்பட்டு சத்தியம் பண்ணிட்டியே, கங்கா ஜெயிலேயே இருந்துட்டா என்ன பண்ணுவ? கங்கா வருவா, கண்டிப்பா வெளியே வருவா. அது நடக்காது. ஜெயிலுக்குள்ளேயே கடந்து செத்தாலும் சாவேனே தவிர நிச்சயமா வெளியே வரமாட்டேன். அவ வரலைன்னா என்ன? உனக்குத்தான் தெய்வம் கொடுத்த வரம் இருக்க. வர்ற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உனக்குன்னு ஒரு பெண் உருவம் கிடைச்சிடுமே. அதுக்கு இன்னும் 10 மாசம் இருக்கு. நந்தினிக்கு பெண் உருவம் கிடைக்கிறதுனால வர பிரச்சனைய அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா அதுக்கு முன்னால நந்தினியால மாசம் நம்ம குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து இருக்கு. அது என்ன ஆபத்து? நந்தினி, கோவப்படாத. வேண்டாம் நந்தினி, சொல்றத கேளு நந்தினி. வேண்டாம் நந்தினி, வேண்டாம். அமைதியா இரு நந்தினி. வேண்டாம், சொல்றத கேளு நந்தினி. வேண்டாம் நந்தினி, வேண்டாம். சொல்றத கேளு நந்தினி. வேண்டாம். அமாவாசை உச்ச நாழிகையில 12 மணியிலிருந்து 12:05 வரைக்கும் அந்த 5 நிமிஷம் நந்தினி அதோட கட்டுக்கடங்கா சக்தியோட சக்தி நாகமா விஸ்வரூபம் எடுக்கும். நான் விஸ்வரூபம் எடுக்கிற ஒவ்வொரு அமாவாசைக்கும் அந்த குடும்பத்துல பலி விழும். ஆமா, பலி விழணும். எந்த பலியும் விழுந்துடாம நீங்க தான் நம்ம குடும்பத்துக்கு காவலா இருந்து பாத்துக்கணும். நம்ம குடும்பத்தை பாத்துக்கிறது எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உன்னை வாழ வைக்கிறதும் எனக்கு முக்கியம். அது நடக்காது. தயவு செஞ்சு அதுக்கு ஆசைப்படாதீங்க. ஓ இடத்துல நான் இருந்திருந்தா கூட இப்படி ஒரு தியாகத்தை பண்ணுவேனான்னு தெரியல. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கங்கா. வாழ வந்த குடும்பத்தை காப்பாத்துறதுல நீ என்ன மிஞ்சிட்ட. நீ அரண்மனைக்கு வரமாட்டேன்னு பிடிவாதமா இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் காலம் உன்னை அரண்மனைக்கு கூட்டிட்டு வரோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரைக்கும் நான் பொறுமையாவே இருக்கேன். தேவசேனா, நீ ஜாக்கிரதையா இருக்காங்க. நான் கிளம்புறேன். சரி. என்ன நீ கூப்பிட்டாலாவது உன் கங்கா வரேங்கிறாளா? வருவாப்பா. நம்மளை விட்டு கங்கா எங்க போயிட போறா? கண்டிப்பா வருவாப்பா. இப்ப கங்காவை தொந்தரவு பண்ண வேண்டாம். வாங்கப்பா நம்ம போலாம். என்னையும் சமாளிச்சு என் குழந்தையும் சமாளிச்சிட்ட. ஆனா உன் மனசாட்சியை உன்னால சமாளிக்க முடியாது. நீ நடந்துகிட்டு இருந்த விதத்தை பார்த்து என் ஜானகி எனக்கு திரும்ப கிடைச்சிட்டான்னு நினைச்சிட்டு இருந்த. என் குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மா கிடைச்சிருக்கான்னு சந்தோஷப்பட்டேன். இவளுக்கு அம்மா இருக்கக்கூடாதுங்கிறது தான் தலைவிதி போல இருக்கு.
சார் இந்த பேக் உள்ளே வச்சுட்டு வந்திருக்கலாமே. வேணாங்க, எதுக்குங்க வம்பு? இதெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க சார். ஓனரோட திங்ஸ்லாம் இருக்குங்க, மிஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. சரிங்க சார், அப்புறம் உங்க இஷ்டம். ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க. சார், நான் 100 ரூபா தான் கொடுத்தேன். அப்படியா? சாரி சார், நான் 500 ரூபாய் நினைச்சேன். தேங்க்யூ சார். ஓகே, நான் வரேன் சார். வாங்க சார். அம்மாமா வடை வாங்கிட்டு போங்கம்மா, சூடா இருக்குமா, வடை போண்டா எல்லாம் இருக்குமா, வாங்கிக்கங்கம்மா. பாவம் கையில காசு இல்ல போல இருக்கு. ஏ ராசா, இப்படி வாப்பா, 2 வடை வாங்கிக்கப்பா, போனி பண்ணுப்பா. இல்ல பாட்டி, வேண்டாம். வேண்டான்னு சொல்லாதப்பா, காலையில இருந்து பாட்டிக்கு போனியே ஆகலப்பா. நல்லா இருக்கு, வாங்கிக்க ராசா. இன்னைக்குன்னு பார்த்து நிறைய வடைய சுட்டு எடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா. உன் கை ராசிய பாப்பப்பா. 2 வடை வாங்கிட்டு போய்யா. இது பாத்ரூம் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன். இந்த பாட்டியை ஏமாத்துறதுக்காக போய் சொல்லிட்டு போற, பின்ன வாங்கியா? ஐயோ நிஜமா இல்ல, இது பாருங்க, நான் போய் சொல்ல. இந்த பொட்டியோ இந்த தண்ணி பாட்டிலும் இங்க வச்சுட்டு போறேன். நான் வந்து கண்டிப்பா வாங்கிக்கிறேன். இந்த பேக பாத்துக்கிறதுக்கு இப்படி ஒரு சாக்கு. என்ன பண்ணி 1 2 பாட்டி 2 வடை கொடு. மொத்த வடையும் வித்து போச்சுப்பா. மொத்த வடை வித்துருச்சா? எப்படி? ஒரு ஆளு வந்து மொத்த வடையும் வாங்கிட்டு போயிட்டாருப்பா. போறப்ப அவருக்கே தெரியாம பர்ஸ போட்டுட்டு போயிட்டாருப்பா. பர்சு பூரா கத்த கத்தியா பணம் இருக்குப்பா. யாருன்னு விசாரிச்சு கொடுத்துருப்பா. பாட்டி, எனக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு. பர்ஸ போட்டவன் கண்டிப்பா திரும்பி வருவான். வரலன்னு வச்சுக்க, சாமியை உன்கிட்ட கொடுத்துதான் நினைச்சுக்க. நான் என் பொட்டி எடுத்து கிளம்புறேன். 1 ரூபா கூட இல்லாம ஓட்டிக்கிட்டு இருந்தேன். என்ன ராசியோ ராசா, நீ பேக கொண்டு வந்து வச்ச நேரம் பணம் கொட்டுன்னு கொட்டிடுச்சியா. பாட்டி, காக்கா உட்கார பணம் படம் உள்ள கதையா இருக்கு நீங்க சொல்றது. எல்லாம் உங்க யோகம், அதான் கிடைச்சிருக்கு. அப்படி சொல்லாதப்பா, ஒவ்வொன்னுக்கும் ஒரு ராசி இருக்கு. நான் பெரிய மனுஷி சொல்றேன், இந்த பேக்ல ஏதோ லட்சுமி கடாட்சம் இருக்குப்பா. நானே இருக்கிற வேலை போய் ரொம்ப நொந்துருக்கேன். சும்மா இருக்க பாட்டி. நான் சொல்றது இன்னைக்கு வேணா அலட்சியமா இருக்கலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அது உனக்கே தெரிய வரும். என்னத சொல்ல? மகராசனா போயிட்டு வாப்பா. நான் சொன்னது நடக்கும்பா, மறந்துடாத. எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்படி அமைதியா இருந்தா என்ன சாமி அர்த்தம்? கங்கா கையில சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி அவ தான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு கல்யாணத்தை முடிச்சு வச்சிங்க. ஆனா இப்ப அவ கொலையை பண்ணிட்டு ஸ்டேஷன்ல இருக்கா. நந்தினியால மந்திரக்கட்டை உடைச்சுக்கிட்டு வெளியில வர முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா நந்தினி வெளியில வந்துட்டான்னு முனியப்பா சொல்றான். முனியப்பனால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா அவன் கங்காவையே கைக்குள்ள போட்டுக்கிட்டு குமார பழி வாங்கிட்டான். நாம போட்ட கணக்கெல்லாம் தப்பாவே போயிட்டு இருக்கு. அடுத்தது என்ன நடக்குமோன்னு பயப்படுற அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சு. சாமி, நான் புலம்பிக்கிட்டு இருக்க, நீங்க பேசாம இருக்கீங்களா? என்ன அர்த்தம்? மாந்திரீகங்கிறது புலிவால், அதை பிடிச்சிட்டா பிடிய விட்டுறக்கூடாது. நீ விட்டுட்ட, அதுதான் நிலைமை கட்டுப்பாட்டை மீறி போயிட்டு இருக்கு. இப்ப நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் அதுதான் காரணம்.